ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 14 வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும் பொழுது அவருக்கு பலவிதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து நிற்கிறது. அப்பொழுது இந்த ஜனங்களை நான் எப்படி சுமந்து செல்வது என்று சொல்லி அவர் மிகுந்த போராட்டத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நீ பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அந்த சமூகத்தில் நான் உன்னை நடத்தி செல்லுவேன், பின்பு நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தை மோசேயை மிகவும் அதிகமாய் தேற்றினது, ஊழியத்தில் உற்சாகத்தை அதிகரிக்க பண்ணினது. இதற்கு பின்பு மோசேயுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் கர்த்தர் மோசேயினுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க செய்கிறது, மோசேக்கு தந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவது, மோசேக்கு இன்னொரு துணையாக யோசுவாவையும் அது மாத்திரமல்ல 70 பேரையும் அபிஷேகம் பண்ணுவது என்றெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிற ஒரே ஒரு காரியம், இக்காலத்து பாடு இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று சொல்லப்படுவது போல நம்முடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவில் நாம் அவர் கரத்தை பிடித்து கொண்டு அவர் சமூகம் நமக்கு முன்பாய் செல்லும்படி ஒப்பு கொடுத்து நடப்போமே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதே பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்த போதுமானவர். ஒரு சமயம் நாங்கள் ஊழியத்திற்காக மிகவும் பிரயாசப்பட்டு ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறோம். அந்த பட்டணத்துக்கு ஊழியத்திற்காக போகும்பொழுது நாங்கள் புறப்பட்ட நேரம் பயங்கர வெயில். அது ஒரு மே மாதம். மே மாதம் வெயில் என்றால் சுட்டெரிக்கும் வெயில். நாங்கள் வாகனத்தில் ஏறி உட்காருகிறோம். அந்த வாகனத்தில் அவர்கள் ஆர்டிஃபிஷியலாக, அதாவது அந்த வாகனத்தில் ஏசியில், ஆனால் ஏசி அவர்கள் செட் பண்ணி இருக்கிறார்கள். அந்த ஏசி செட் பண்ணது அந்த வாகனத்துக்கு செட் ஆகவில்லை. அந்த ஏசி போட்டு ஃபுல்லாக வச்சாலும் பழைய வாகனம் அது பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஸ்லோவாக வச்சா பிக்கப் ஆகுது. ஏசியோ வேலை செய்யலை, அனல் பறக்கிறது. அந்த வாகனம் முழுவதும் ஆட்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த வாகனத்தை ஓட்டவில்லை, உருட்டினார்கள். அப்படி தான் சொல்லணும். அவர்கள் ஓட்டவில்லை, அதை உருட்டினார்கள். சிறு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. மிகவும் ஒரு 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 அனல் நிறைந்த நேரம் சூழ்நிலை. நாங்கள் ஒரு ஒரு விளையாட்டாக சொன்னோம், மேக சம்பத்தினால் பாதுகாப்பாக அப்படின்னு. திடீரென்று ஒரு மேகம், திடீரென்று அந்த பகுதி முழுவதும் மேகத்தினால் சூழப்பட்டது. நாங்கள் இங்கிருந்து அந்த ஓசூர் பட்டணத்தை தாண்டி போகிற இடம் வரையிலும் மேகத்தினால் சூழப்பட்டோம். போகிற வழியில் மாலை ஒரு 3 மணி பொழுது, 3 மணியிலிருந்து மழை ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அந்த பட்டணத்திற்கு போய் இறங்கும் பொழுது நல்ல மழை, குளிர்ந்த ஒரு சீதோஷ்ணையில் நாங்கள் சென்று அங்கே இறங்கினோம். அப்பொழுதுதான் ஒன்றை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் வந்து நம்ம எவ்வளவு அழகாக காத்து கொள்ளுகிறது என்பதை. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களும் அவர் வார்த்தையில் நம்பி இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம்
உனக்கு முன்பாக செல்லும். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல ஆரம்பித்து விட்டால் போதும், முடிவிலே நல்ல ஒரு இலைப்பார்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமென்.